News One Express. திருவள்ளூர் அடுத்த பெரியகுப்பம் ரயில் நிலையம் அருகே திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சசிகுமார் தலைமையில் மாணவர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் நீட், CUET, கிளாட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுகளை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் கலந்து கொண்டு மத்திய அரசு மாணவர்களுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள தேசிய தீர்வு முகமை NTA உடனடியாக கலைக்கப்பட வேண்டும், நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கான தீர்வு கட்டணம் ரத்து செய்யப்பட வேண்டும், வினாத்தாள் கசிவு முறைகேடுகளுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தெற்கு மாவட்ட தலைவர் காங்கைகுமார், ஆவடி மாநகராட்சி தலைவர் அமித் பாபு, திருவள்ளூர் பாராளுமன்ற அமைப்பாளர் EG சிதம்பரம் உட்பட கட்சித் தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவள்ளூர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் முக்கியமான ஒரு கண்டன கூட்டம் நடைபெற்றது. எங்களுடைய திருவள்ளூர் வடக்கு, தெற்கு மற்றும் ஆவடி மாவட்ட தலைவர்களின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இது நீட் போன்ற முக்கியமான இந்த ஒன்றிய அரசின் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ், இது மூலமாக நம்மளுடைய மாநில மாணவர்களுக்கு ஏற்படும் அநியாயத்தை எதிர்த்து இந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம்ஸ் நீட், கியூட், கிளாட் போன்ற எக்ஸாம்கள் ரத்து செய்ய வேண்டும். பழைய முறைப்படி அவர்களுடைய +2 மார்க்கை வைத்து அவர்களுக்கு இந்த அட்மிஷன் போடுற ஒரு முறையை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு நம்மளுடைய இந்த இப்போ ஏற்பட்ட நீட் தேர்வில் ஏற்பட்ட அந்த பேப்பர் லீக்குக்கு பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு தமிழகம் இயற்றிய அந்த நம்மளுடைய சட்டப்பேரவையில் இயற்றிய அந்த சட்டத்தை இமிடியேட்டாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒன்றிய அரசு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த பெருங்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திரளாக மக்கள் வந்தார்கள். நம்மளுடைய சிறப்பு பேச்சாளராக நம்முடைய பேராசிரியர் லெனின் அவர்கள் பேசினார்கள். எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த எல்லா பொறுப்பாளர்களும் பேசினார்கள். இந்த போராட்டம் அகில இந்திய அளவில் திரு ராகுல் காந்தியின் தலைமையில் இந்தியா முழுக்க நடக்க இருக்கிறது. இன்றைக்கு நம் குழந்தைகளுக்கு ஒரு உரிமை, அவர்களுடைய உரிமைகளையும் ஒரு நியாயத்தையும் பார்க்க இருக்கிறது. எஸ்பெஷலி இன்னைக்கு நீங்க கச்சா எண்ணெயுடைய விலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய டாலருக்கு சம்பந்தப்பட்ட நம்மளுடைய ருப்பியோட மதிப்பும் கீழே விழுந்துகிட்டே போயிட்டு இருக்கு. இதனால எப்படி எஃபெக்ட் இருக்குன்னா, வாழ்க்கையோட எல்லா இடங்களிலும் விலையேற்றத்தையோடு சேர்த்து வேலையில்லா திண்டாட்டம், இது எல்லாமே சேர்ந்து வரப்போகுது. இந்த வர அக்ரிகல்ச்சர் சீசனும் நம்ம பெரிய ஃபெயிலியரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். ஏன்னா உரங்கள் அதுக்கும் கச்சா எண்ணெய் தேவைப்படும், உரங்கள் செய்வதற்கும் ஃபெர்டிலைசருக்கும் அதுவும் ஒரு பெரிய ஷார்ட்டேஜில் இருக்கு. பல பிரச்சனைகளை இந்தியா சந்திக்க வேண்டியதுக்கும் இது முழுக்க காரணம் பாஜகவின் ஒரு தவறான வெளிநாட்டு கொள்கை தான். இந்த விவகாரத்துல கர்நாடகா சிவகுமார் நீர்வளத்துறை சந்திச்சு அணை கட்டுவதற்கான கடிதம் கொடுத்திருக்காங்க. அவங்க மும்முரமா அந்த அணையை கட்டிய தீர்வுன்னு சொல்லிட்டு வராங்க. உங்களுடைய ஸ்டாண்டர்ட் என்னவா இருக்கும் இந்த விவகாரம்? எங்களுடைய ஸ்டாண்ட் இதுல ரொம்ப கிளியருங்க. அதாவது இதை வன்மையாக கண்டிக்கிறோம். கண்டிக்கிறது மட்டுமல்ல, இதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டமும் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் செய்யும். எந்த காரணத்திற்கும் தமிழர்களின் உரிமைகளையோ தமிழர்களின் ஒரு நல்வாழ்வையோ குலைக்கும் விதத்தில் யாருமே எந்த விதமான முன்னெடுப்பை எடுத்தாலும் சரி, அதனை முன்னின்று எதிர்ப்பதற்கு முதலாம் கட்ட நிலையில் நிற்பதற்கு காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக. அரசு அமைஞ்ச உடனே பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்யப்பட்ட விஜய் அறிவிச்சிருந்தாரு. ஆனா அவர் ஒரு 5 லட்சம் குறைவா இருக்கு, 5 ஏக்கர் குறைவா இருக்க மட்டும் தான் அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்னு இல்ல. அது கொஞ்சம் நான் புதிய அரசாங்கத்தை பத்தி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். புதிய அரசாங்கம் மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.